ஹே கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரியா? ஸோ இதேம் சீரியல் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாம்பார் ஆட்டம் இருந்தது கைஸ். எல்லா காய்கறியும் போட்டு ஒன்றா கலக்கி பருப்பை உள்ளே போட்டு கலக்கி சாம்பார் ஆட்டம் இருந்தது. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நாடகம் வந்து எனக்கு நல்லாவே இல்லை. ஸோ என்ன நடக்குது ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ நம்ம குருசி வந்து இந்த குருசியை வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நேற்றுலேருந்து மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்தேன் கைஸ். சரி, கண்டிப்பாக ரிவ்யூ போடையில் போட்டுறணும் அப்படின்ட்டு. நம்ம பழைய ஜனனி வந்தாங்க இல்லையா, அவங்க கோயிலில் வந்து ஆதியை மீட் பண்ணுறதுக்காக தமிழும் ஜனனியும் வந்திருப்பாங்க. அப்போ கூட இவன் நினைவலைகள்லாம் இழந்துட்டு அவங்க அம்மாவோட தவசத்துக்காக ஒரு கோயிலுக்கு வந்திருப்பான். பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலில் ஒரு சாமியார் வருவான் தெரியுமா? பாரதிக்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி திம்பா. அதுக்கப்புறம் ஆதிக்கிட்டே வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார். ஒரு ஆள் சொல்லிவிட்டு கெக்கப்பிக்கன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆள் இருப்பார். அந்த ஆள் தான் இவர். அதில் வந்து காய வேஷம் போட்டு வந்தார். இதில் வந்து வெள்ளையும் ஜொலியுமே வந்துட்டார். நான் எங்கடா இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதேன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. சரியா? அந்த ஃபேஸை வந்து மறுபடியும் பார்க்கும்போது தான் ஞாபகமே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணத்தில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு உடனே சுதாகர் வந்து அப்படியே அப்செட் ஆகி, என்னங்க சார் ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி மேடம் கேட்குறாங்க. உடனே வந்து சுதாகர் சார் வந்து, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு வந்து 10 வருஷமாக நான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். ஆனால் 10 வருஷமாக நடக்கவே இல்லை. இப்போ தான் எல்லாம் கைகூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். குருஜி வந்து இப்படி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குதுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்துட்டு, யூ டோன்ட் வரி சார், நான் கல்யாணத்தை முன்னாடி நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் பாரதி முன்னாடி நடத்தி வைக்கிறீங்க? பின்னாடி நடத்தி வைங்க, வேலையே முடிஞ்சுது. சரியா? எல்லாரும் ஆனவுன்னா கல்யாணத்தை முன்னாடி நடத்துவேன், பின்னாடி நடத்துங்க. யார் என்ன வேணாங்கிற ஆள்? அப்பா சாமி, இந்த அம்மா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கே அங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா ஆதிக்கு வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணுறதுல முன்னாடி நடத்தி வைக்கிறாங்களாமா. இதை பார்க்குறவங்களாம் நாங்கள்லாம் கேனைங்க, அப்படி தானே? சரி. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன நடக்குது? சாரதாவும் பாட்டியும் என்னென்னமோ வேலைத்தனம்லாம் பண்ணுறாங்க. நான் நேற்று கூட ரிவ்யூ பண்ணும்போது கேட்டிருப்பேன். இங்கே இவங்க மட்டும் வந்திருக்காங்க, குழந்தைங்கள காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? அப்போ வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்துட்டான் மனம். சரியா? உடனே வந்து பாட்டி இருந்துட்டு மனம் வந்துட்டு, என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்டா நீ இவங்களை கூப்பிட்டு வந்த அப்படின்னு பாரதி கேட்குறாப்புல. உடனே வந்து பாட்டி தான் கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி பாட்டி மேலே பள்ளி போட்டுறான். உடனே பாட்டி இருந்துட்டு, ஐயோ என்னையும் சொல்லிட்டானே, இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு ஏற்கனவே தலை சுற்றுதுன்னு நான் சொல்கிறேன், என்னை வீட்டுக்கும் நீ போக விட மாட்டேங்கிற, இங்கே குழந்தைங்களும் வீட்டில் தனியாக இருப்பாங்க, நான் அதனால தான் வீட்டுக்கு போய் குழந்தைங்கள பார்க்கலான் இருந்தேன், நீ அதுக்கும் விட மாட்டேங்கிற, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னோன்னே அப்படியே அப்செட் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரதா வந்துட்டு, என் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குத, நான் ஆண்டாள் வீட்டுக்கு போகும்போது நான் அந்த ஃபோட்டோவை எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபோட்டோவாக இருக்குன்ட்டு நானும் பார்த்தா, நான் அந்த ப்ரிவியூவில் பார்த்தேன், அந்த ஆதி பாரதி ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோ மாதிரி இருந்தது. உடனே பாட்டி இதை பார்த்துட்டு, ஐயோ இந்த ஒரு ஃபோட்டோ போதுமே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை மறைச்சி வைக்கிறாங்க. கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு வந்தாச்சு, ஃபோட்டோ கையில் கிடச்சாச்சு, இதை கொண்டு போய் யார் மூலியமாவது சுதாகர்கிட்ட கொடுத்தா என்னையா? அதை கொண்டு போய் மறைச்சி வச்சு ஐயோ இம்சே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதி இருந்துட்டு, நீங்கள் 2 பேரும் என்ன செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, நான் சுதாகர் சாருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் 2 பேரும் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறாப்புல. உடனே வந்துட்டு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யாராவது வருவாங்களா, இல்லை வானத்துலேருந்து குதிப்பாங்களா அப்படின்னு கேட்டோடனே, வானத்துலேருந்துலாம் குதிக்கலை கைஸ், ஆட்டோவில் இறங்கி வர்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தவம் பருந்தில் நடிச்சிருப்பாங்கல்ல மார்க்கண்டேயன், சீதா கேரக்டரு, இப்போ கூட வீரா சீரியலில் ராமச்சந்திரன் நடிச்சிட்ருக்காருல, அவர் தான். 2 பேரும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. ராமச்சந்திரன் மார்க்கண்டேயன் வந்து ஞாபக மருதி கேஸில் நடிச்சிருக்காரு. புரியுதுங்களா? ஞாபக மருதி அவருக்கு அதிகமாக இருக்குது. சீதா தான் வந்து சமையல் வேலைக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே சமையல் வேலைக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறதா நம்மளுக்கு சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க. அங்கே ஒன்றும் நடக்காது கைஸ். சரியா? என்ன நடக்கும்? இந்த ஃபோட்டோ நீ யார் கைக்காவது போகும், ஒன்று மித்ரா பார்க்கணும், இல்லை மித்ரா பார்த்து பாரதியை ஏதாவது பண்ணணும், இதான் மண்டபத்தில். ஏன்னா இவங்க கல்யாணம் தான் 2 மாதம் 3 மாதம் நடக்கிறதாச்சே.
சரியா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தருணம், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த திருமணம், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தருணம். இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு, சலிச்சு போச்சு, ரொம்ப ரொம்ப சலிச்சு போச்சு. ஏன்னா அப்படித்தான் இருக்குது இதயம் சீரியல். சரியா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோட்டோ மித்ரா கையில் மாட்ட போகுது. இதுதான் நடக்கும். ஏன்னா மித்ராவுக்கு இன்னும் வில்லி கேரக்டர் இன்னும் அவ்வளோவா நடக்கலைல்ல, அதனால் மித்ரா கையில் இந்த ஃபோட்டோ கிடைக்க போகுது. பாரதியே ஒன்று கடத்த போகிறாங்க, இல்லை ஏதாவது செய்வாங்க. இதுதான் நடக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தெடுப்புக்கே இது பண்ணால் சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. எப்பவுமே ஜீ தமிழ் வந்து கல்யாணனாலே இழுத்து இழுத்து ஜவ்வு மூட்டாயாட்டம் இழுத்து 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 தானே கல்யாணத்தை முடிப்பாங்க. எல்லா கல்யாணமும் அப்படித்தானே பண்ணுறாங்க. சரியா? அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன, அந்த ஸ்வீட்டை வச்சு அந்த ஃபோட்டோவில் வச்சு தர்றாப்புல யார், நம்ம மார்க்கண்டேன்னு. ஸ்வீட்டை மித்ராவும் ஆதியும் தான் சாப்பிட்றாங்க. ஒரு வேளை கசக்கி போடையில் இது ஆதி பார்த்தா நல்லது தான். இல்லை அப்படின்னா நம்ம மித்ரா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு யாராவது பார்க்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இந்த நாடகத்தை பொறுத்தளவு ரிவ்யூ பண்ணுறதுக்கெலாம் வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். அடிச்சு போச்சு, நல்லாவே இல்லை. சரியா? அப்புறம் வேற என்ன, இந்த அது என்னது மனசெல்லாம்னு ஒரு சீரியல் போடுறாங்கல்ல இதயத்துக்கு அப்புறம். அந்த சீரியலில் பாருங்கள், நந்தினிக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் கரிகாலனோட உதவி தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ தான் நான் ப்ரோமோ பார்த்தேன், ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த அவன் தான் வந்து மூஞ்சியில் அலர்ஜி ஆனவனே வந்து அந்த சந்தனத்தை போட்டு மறைக்க சொல்லுவான், க்ரீமை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வான், அந்த வேலைக்கு போன விஷயம், வேலையை இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாள்ல, அதை வந்து சாமர்த்தியமாக நந்தினியை வந்து காப்பாற்றிருப்பான். இதுக்கெல்லாம் நந்தினிக்கு வந்து கரிகாலன் தேவைப்பட்டுச்சு. ஆனால் கழுத்தில் தாலி கட்டினோன்னே நீ வேற நான் வேற, நீ அந்த பக்கம் படுத்துக்கோ நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், நடுவில் ஒரு ஸ்க்ரீன் தூக்கி போட்டாச்சு. கேவலம் முடிச்ச நாடகம் மனசெல்லாம். அங்கே அவன் என்னடானா அருள் வானதிக்கிட்டே எரிஞ்செறிஞ்சு விழுறான். சரியா? ஸோ மொத்தத்தில் மனசெல்லாம் அவியல் 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 இருக்கும் பார்த்தீங்களா, அவியல் அந்த மாதிரி இருக்குது. ஓகே டன். அடுத்து வேறு என்ன சீரியல், இந்த கார்த்திகை தீபத்தை நான் கிழிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். சரியா? நாடகமாக அது, உண்மையிலே நாடகமாக அதுன்னு நான் கேட்குறேன். என்னடா நாடகம் எடுக்கிறீங்க நீங்கள்? அந்த ரேவதியை பேசாம கார்த்திக் குழிக்குள்ளேயே பிடிச்சி தள்ளி விட்டுருக்கலாம். காப்பாற்றினதே தண்டம், அந்த பொம்மையை காப்பாற்றினதே தண்டம். பொம்மை சரியான இத்து போன பொம்மை, அது ஓரளவும் தெரியாது. கடத்தினது நீ தான். அவன் சொல்கிறான் மாயா தான் செய்ய சொன்னான்னு சொல்கிறான். கார்த்தியை மொக்க பண்ணி வச்சுருக்கீங்க. கார்த்திகை தீபத்தில் கார்த்தியை மொக்க பண்ணி வச்சுருக்கீங்க. செம்பருத்தியில் வந்து அவன் இப்படி நடிச்சிருப்பான். எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா கார்த்திக்கு. நல்லா இருக்கும், அவன் கண்டுபிடிக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த அந்த ஹீரோயிசத்துக்கான ஒரு பவர் இருக்கும் செம்பருத்தி சீரியலில். இந்த சீரியலில் கார்த்தியை மொக்க பண்ணி வச்சுருக்காங்க, மொக்க. சரியா? சரியான மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரம் சொல்கிறான் அவன் வந்து மாயா தான் எல்லாம் செஞ்சான்னு. இந்த அம்மனி உடனே பெரிய டிடெக்டிவ், இந்த இவளுக்கு வந்து நான் அம்மனின்லாம் பேர் வைக்க வேண்டாம், பொம்மைன்னு தான் பேர் வைப்பேன். இந்த பொம்மை உடனே மாயாக்காரிக்கு போனப்போன்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் ஊரில் தானே இருக்கீங்க, இங்கே என்னை கிட்னாப் பண்ணாங்க, நீங்கள் தான் கிட்னாப் பண்ணீங்கன்னு எங்கள் வீட்டு டிரைவர் சொன்னார், சரிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காப்புல. கடத்தினதே கார்த்தியாமா. அப்படியே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க, எனக்கு கோவம் அப்படி வந்துச்சு. அவள் பேச பேசாமல் குழிக்குள்ளே தூக்கி தள்ளி இந்த ஒரு மோரக்கட்டையெல்லாம் காப்பாற்றலேன்னு யார் அழுதான்? இவள் வேறு ஆஸ்திரேலியாவுக்கு வரும்படி ஆஸ்திரேலியாவுக்கு போகிற அளவு போய் தொலையட்டும். கேவலமாக இருக்குது, கேவலம் முடிச்ச நாடகம். கார்த்திகை தீபம் வெரி ஒஸ்ட்டு. அதுக்கு கார்த்திகை எனக்கு தெரிஞ்சு இந்த கார்த்திகை தீபத்தோடு சரி, கார்த்திகை அடுத்து ஜீ தமிழில் நடிக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? ரொம்ப மொக்க பண்ணி வச்சிட்டிங்க டைரக்டர் சார் எல்லாருமே சேர்ந்து. கார்த்திக்கான ஒரு ஹீரோயிசமே இந்த சீரியலில் இல்லை. சரியா? எல்லாருமே லேடிஸ் வாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது கார்த்திகை தீபத்தில், ஜென்ஸ் வாய்ஸ் யாருமே கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் மௌனம் பேசியதேன்னு ஒரு சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல்னு நான் சொல்லுவேன். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து தான். இந்த ஜனனின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஒரிஜினல் ஜனனி, அவங்களுக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அந்த மாதிரி கல்யாணம் கொண்டு போனாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். துளசி வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். துளசி சிவாவை கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த அப்ராணி பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அவங்களே இப்போ சிவா நினப்பில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி பைத்தியமாகி
உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். சரியா? அதனால் அந்த பொண்ணை தான் சிவா வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி நாடகம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா துளசியை வந்து ஒன்றும் துளசி வந்து சேதுவை கல்யாணம் பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். இல்லை அப்படின்னா கதையை வந்து வேறு மாதிரி ஏதாவது கொண்டு போங்க. ஆனால் சிவாவுக்கும் அந்த உண்மையான ஜனனிக்கு தான் கல்யாணம் நடக்கணும். துளசிக்கு ஜனனிக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது, தப்பாக போயிடும். அந்த பொண்ணோட வாழ்க்கை அவனுக்காக தான் அது உயிரியே விட்டுச்சுங்கிற ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ செத்து பொழைச்சி வந்திருக்கா. அப்போ அப்படிங்கிறப்ப அந்த ஜோடி தானே சேர்ற மாதிரி வரும். இதில் வேறு இந்த ரம்யா வேறு போட்டி போட்டுட்ருக்குறான், நான் தான் சிவா மாமாவை கல்யாணம் பண்ணுவேன், நான் தான் சிவா மாமாவை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஐயோ சாமி, கல்யாணத்தை வச்சே ஜீ தமிழில் ஓட்டுறாங்க. ஓகே, வேறு என்ன சீரியல்? சந்தியா ராகம் வாந்தி எடுத்துருவேங்க. சரியா? தப்பாக நினச்சிக்காதீங்க, வாந்தி வருது எனக்கு. சந்தியா ராகத்தை பேசுறதுனாலே எனக்கு வாந்தி வருது. கேவலம் பிடிச்ச நாடகம். சரியா? மாயாக்காவும் வாயை திறக்க மாட்டாங்க, ஜனனியக்காவும் வாயை திறக்க மாட்டாங்க. ரகுராம் வந்து அவன் இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். சரியா? கதிரை வந்து போட்டு அடித்து சாத்துறதுல அவன் 1ஆம் நம்பர் ரகுராம். என்ன உண்மை அப்படிங்கிறத சொன்னா தானே அவனுக்கு தெரியும். ஐயோ சார், இந்த 2 பொம்பளையிலும் சேர்ந்துட்டு குடும்ப கௌரவத்தை குடும்ப கௌரவத்தை என்ன வெங்காயத்தை நீங்களாம் காப்பாற்றுறீங்க? ஒருத்தனை அடித்து பற்றி வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொன்னால் எனக்கு குறைஞ்சி போகிறாங்களா? வாயில் கொலக்கட்டையாக வச்சுருக்கீங்க, கொலக்கட்டை. எரும மாடுகளாட்ட தான் இருக்குது எல்லாம். இதில் வேறு 2 இது பார்க்கணும், ரோமா பார்க்கணும். 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நான் தான் காப்பாற்றுவேன். மண்ணாங்கட்டி இருக்குல்ல, மண்ணாங்கட்டியை போய் காப்பாற்று. சரியா? கேவலம் முடிச்சோம். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியலு? அண்ணா சீரியல் சூப்பர், நான் அதை பற்றி குறையே சொல்ல மாட்டேன். அது நல்லா இருக்குது. அது ஒரு ட்ராக்கில் அது ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி நல்லா எல்லாத்துக்குமே அதில் ஒரு சூப்பரான ஒரு கதைக்களம் நல்லா இருக்குது. எனக்கு சூப்பராக அண்ணா சீரியலை பற்றி நான் குறையே சொல்லவே மாட்டேன். அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியலு? வேறு என்ன ஹிந்தி சீரியல்லாம் நான் பார்க்கறதே இல்லை கேஸ். நானே வருவேன், ராமன் தேடிய சீதை, இதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. அது என்ன சீரியல்? இருமலர்களா? அந்த இருமலர்களோடயே போயிடுச்சு இந்த ஹிந்தி சீரியல் பார்க்குறது. அப்புறம் இந்த உள்ளம் கொள்ளை போகுதரான ஒரு சீரியல் வந்துட்டு இருந்துச்சுல, அது நல்லாயிருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தமிழில் டப் பண்ணியிருப்பாங்க அந்த நாடகம். அவ்வளோதான், இந்த ஹிந்தி சீரியல் பார்க்குறதே விட்டாச்சு. சரியா? அப்புறம் வந்து இந்த இன்னொரு சீரியல் பேசணும்னு நினச்சேன், என்னது கெட்டி மேளம். ஐயோ அப்பா சாமி, மகேஷே சைக்கோ சரியான சைக்கோ கேரக்டரை கொடுத்துருக்கேங்க அவனுக்கு. சரி, கேவலமாக இருக்குது நாடகம். இதில் வேறு துளசிக்கும் அவன் வேறு யார்? ஐயோ பேர் வேறு தெரியலையே, துளசி இன்னொரு பேருன்னு தெரியலையே, வெற்றி. வெற்றிக்கு வந்து வேறு பொண்ணோட கல்யாணம் நடக்க மாட்டிருக்கு, துளசிக்கு வேறு மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆக மாட்டிருக்கு. இதில் வேறு என்னமோ சூழ்ச்சிகளால் சூளை போட்டிருக்காங்களாமா. இந்த சூழ்ச்சியை நீ யார் அந்த சூழ்ச்சியோட முடிச்சு அவளுக்கு வந்து யார் வரப்போகிறான்னு தெரியல. கெட்டி மேளத்தில் கேவலம் முடிச்ச நாடகம். இதே செயலில் விஜய் டிவியில் ஒரு சீரியல் போடுறாங்க. அது என்னது? பூங்காற்று திரும்புமாமா. பூங்காற்று திரும்பாது, நாம தான் திரும்புகிற மாதிரி இருக்குது. ஐயையோ, அவன் அதை விட சைக்கோவாக நடிச்சிருக்கான் அந்த ஹீரோ. அவன் என்ன பெல்ட் எடுத்து அடிக்கிறான், என்னமோ செய்கிறான். ஐயோ சாமி, டே படங்களில் தாண்டா இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நாடகங்களே ஆரம்பிச்சிட்டிங்களாடா. ஐயோ சாமி, பார்க்க முடியலப்பா, டே பார்க்க முடியலடா. கொஞ்சம் நல்ல விதமாக தான் சீரியல் எடுங்களேன்டா. ஏன்டா இப்படி எங்களை எடுத்து கழுத்து அறுக்குறீங்க? முடியலடா, டே முடியல. சீரியலில் நல்ல விதமாக எடுங்க, மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஏதாவது நம்ம வந்து இப்போ ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும், ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சீரியல் பார்க்கலான்னா சீரியல் பார்க்குற மாதிரியே இருக்குது. சொல்லுங்கள், எந்த சீரியலாவது பார்க்குற மாதிரி இருக்கா? சொல்லுங்கள். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தொட்டு சொல்லுங்கள். ஷோப்பா சாமி, யாருக்குமே விருப்பப்பட்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சாலும் வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சரியா? இல்லைன்னா அந்த கல்யாணத்தையே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரபரப்போடையே பண்ணுவாங்க. சரியா? இப்படித்தான் நடக்குது எல்லா சீரியல்லையும். ஸோ இதயம் சீரியல் நான் எல்லா நாடத்தையுமே நான் பேசிட்டேங்க. ஏன்னா எனக்கு தனித்தனியாக என்னால் வீடியோ போட முடியல. ஐயோ, இன்னொரு மெயினான வீடியோவை விட்டு சீரியல் விட்டேன். வீரா சீரியல் நேற்று ராமச்சந்திரன் காணா போயிடுறாரு. வீரா தான் பேசி கூட்டிகிட்டு வராப்புல. அப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் விஜய் தான் ஜாமீனில் எடுப்பாளாட்டு இருக்குது. ஸோ கதை வந்து அப்படியே ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. இனி மாறனும் வீராவும் விஜயை பற்றின உண்மைகளை வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அந்த சீரியலை பொறுத்தளவு வேறு ஒன்றும் பேசுகிறதா உண்மையில் ஓகேவா?
ஸோ வேறு என்ன எங்களோட நிறைய குறைகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதயம் சீரியல் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி இந்த மார்க்கண்டேயனும் சீதாவும் என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரியா? ஓகே பாய். அப்புறம் யார் யாரெல்லாம் ஏர் கூலர் வெளில போகிறீங்க, எல்லா கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிச்சுட்டு இருக்கீங்களா? அழிங்க அழிங்க அழிங்க. சரியா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.